Firstly, thank you, Harish. நிறைய சொல்லணும்னு இருந்தது, but unfortunately ரொம்ப டைம் ஆச்சு. Thank you. I want you to win big. All the very best. ரொம்ப ஸ்மார்ட்டாக கன்விக்ஷனோட அந்த அஷூரன்ஸோட இந்த படத்தை ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் பிளான் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ டு ஆல் தி ப்ரொடியூசர்ஸ். யூனோ இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி யூனோ சிட்டி ஃபுல்லாக பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிக் தேங்க்யூ அஹிம்சா ஃபிலிம்ஸ்க்கு ஆல்சோ, பெரிய ரிலீஸ்க்கு டெல்டா ஸ்டுடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ரிலேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். இது வடுகர் சீமாவோட பெர்ஃபார்மன்ஸ், யோகி பாபு சாரோட பெர்ஃபார்மன்ஸ், விடிவி கணேஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆனபனோட பெர்ஃபார்மன்ஸ், அகிலோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஷான் ஐயாஸ் வண்டர்ஃபுல் மியூசிக்காக படம் பாருங்கள். இமோஷன் இருக்குது, ஹியூமர் இருக்குது, அதில் ஒரு ரொம்ப அழகான கதை இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். நம்பி தியேட்டருக்கு வரலாம், நம்பி வாங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க. முதல்ல கான்சிட்டியை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹரிஷை பற்றி நான் பேசிடுறேன். ஒரு ஹரிஷ் அஸ் அ பர்சன் கண்டிப்பாக நான் பேசி ஆகணும். பொதுவாக வந்து நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. பொதுவாகவே இந்த ரிலீஸு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கே டென்ஷன் இருக்காது, நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% டென்ஷன் படுவேன்னு தெரியும். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே, இந்த விஜய்க்கு, மோகன்ராஜன் ஐயா எல்லாருக்கும் தெரியும். ஹரிஷ் வந்து கான்சிட்டியை சொன்ன போது எல்லாருக்கும் இருந்த இப்போ பேசின நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணிட முடியுமா, பாசிபிள் தானா அப்படின்ற யூஸ்வலாக எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா நமக்கு ஸ்டேக்ஸ் இருக்குது, நம்ம இந்த படம் பண்ண போகிறோம், இதில் நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றது. இதுதான் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் நான் மீட் பண்ண போது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் இதை தான் சொல்லுவேன், இதை தான் எடுப்பேன்னு சொல்லி நான் கடைசியாக படம் பார்த்த போது எக்ஸாக்டாக அவர் ஸ்க்ரீன் பிளேயில் என்ன சொன்னாரோ ஒரு இன்ச்சு, ஒரு சென்டிமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு எடிட்டாக நான் பார்த்தேன் படத்தை. ஸோ அதுக்கு மேலே நான் ஹரிஷை பாராட்டணும். ஏன்னா ஹரிஷ் தான் இந்த கப்பலோட கேப்டன், இந்த விஷயனுடைய ஒரு முதல் படியை எடுத்து வச்சது தைரியமாக. ஸோ ஒரு நான் வந்து டைரக்டராகவே இன்னும் சொல்லலை, ஒரு பர்சனாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி அதாவது ஆர்ட் மாதிரி, அதாவது கிராஃப்டியான படங்கள் எடுக்கணும், ஏன் நிறைய பேர் அந்த மாதிரி படங்கள் தயாரிக்கிறது இல்லை, ஆர் ஏன் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ நான் வந்து ஒரு படம் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன், இது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா இதில் நானே என் பணத்தை போடுவேனா அப்படின்ற கேள்வியை வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ்ட் வேணால் கேளுங்க, எத்தனை பேர்கிட்ட இருந்து பதில் வரும்னு உங்களால் கண்டிப்பாக அந்த ரூமை ரீட் பண்ண முடியும். ஏன்னா அதோட ஈஸி கிடையாது. ஒரு பெரிய கனவு இருக்கலாம், அந்த கனவுக்கு ரெக்கை இருக்கலாம், நம்ம பறக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் செலவாகும். ஒரு பிளேன் நல்லா அழகாக பறக்குது, கீழே வந்து பார்த்து ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்கு, ஆனால் அதுக்கு அந்த ஏவியேஷன் ஃபியூவல் போட்டால் தான் அந்த பிளேன் அவ்வளோ தூரம் பறக்க முடியும். தன்னோட கனவுக்கு தானே கையெழுத்து போட்ட ஒரு ஆளை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், நான் இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கிறேன் ஹரிஷை. தன்னோட ஆர்ட்டை நம்பி இப்படி ஒரு லீப்பை எடுத்து, இப்படி ஒரு மேட் லீப் எடுக்கிறது வந்து ஐ ஃபைண்ட் இட் இன்ஸ்பைரிங். நான் பார்த்ததில்ல இந்த மாதிரி. நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்டெல்லாம் தாண்டி ஹரிஷ் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அவர்கிட்ட பேசும்போது. ஆனால் நிறைய ஃப்ரீயாக கொடுத்துடாதீங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் செலவாகும். அதனால் பயங்கரமான புத்திசாலி, ரொம்ப இன்டெலிஜென்ட் கை. அதனால் ஹரிஷ்க்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஹரிஷ்க்கு தான் இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஃபெய்த் தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹரிஷ் கூட இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தோட இன்செப்ஷன்லேருந்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆனேன் ஹரிஷை பார்த்துட்டு. ஏன்னா சும்மா ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருந்தாரு, பட் அது பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ வாழ்த்துக்கள் ஹரிஷ் முதல்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்திருக்காதுன்றது நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த படத்துடைய லீட் கேரக்டருக்கு, இந்த படத்துடைய ப்ராட்டகனிஸ்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வெயிட் தேவைப்பட்டது. அந்த வெயிட் வந்து அவர்கிட்ட நேச்சுரலாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அர்ஜுன் ரீசெண்டாக இப்போ நிறைய படம் பண்ணுறேன், அவருக்கு இன்னொரு 4 படம் இருக்குது.
ஸோ அவரோட பேசும்போது நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். என்னென்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் நிறைய ப்ரிப்பரேஷனோட வராங்க. சில பேர் வந்து கிராஃப்டை பண்ணேங்கிறாங்க, சில பேர் எஃபர்ட் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு 2-3 பேருக்கு தான் அந்த ஒரு பெரிய இடம் கிடைக்குது இண்டஸ்ட்ரியில். அவரான்னு 2 பேர் தான் சொல்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட என்ன கம்மி ஜாஸ்தின்றதை பற்றின கான்வர்சேஷன் அது கிடையாது. ஐ ஃபீல் லைக் சினிமாவுக்கு ஒரு இன்னசென்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அறிவால் சினிமாவை அந்த சக்தியை அவ்வளோ ஈஸியாக பல்ஸ் பார்த்துட முடியாது. எவ்வளோதான் நமக்கு அறிவு இருந்தாலும், எவ்வளோதான் இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி இருந்தாலும், இங்கே பியூரான ஒரு ஹார்ட் இருக்கணும். அவர் ரொம்ப அவுட் ஸ்போக்கனு, பயங்கர ஸ்ட்ரைட் ஆஸ் நேரோ கைண்ட் கை. ஸோ ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்கு அந்த ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி அதுக்கான பொட்டன்ஷியல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து அதை உறுதி செய்யக்கூடிய படமாக இருக்கும் அர்ஜுன். ஐ திங்க் உங்களுக்கு அந்த விஷயம் இந்த படத்தில் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதற்கான எங்கள் பங்கையும் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மோகன்ராஜன் ஐயாவோட சேர்ந்து. அண்ட் ஆனா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. கிரேட் பர்ஃபார்மர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஷூட்டில் பண்ண அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது, அங்கே என்ன நடந்ததுன்னு. நம்ம ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்து படம் பார்க்குறோம். ஸோ ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வடிவுக்கரசி அம்மா பிக் ஃபேன். அவங்க ஒரு லெஜண்ட். அதாவது ஒரு நான் 80s சினிமாவோட ஒரு பெரிய ஃபேன். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் 80s ஒரு ரொம்ப க்ளோரியஸ் பீரியட் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நிறைய புது புது தீம்ஸ், வேறு வேறு மாதிரி கதைகள் எல்லாமே கிடைக்கும் ஒரு படத்தில். உங்களுக்கு வந்து ஒரு காமெடி, அழணும், சிரிக்கணும், புல்லரிக்கணும், எல்லா மாதிரியான விஷயங்களும் ஒரு நவரசங்களும் கிடைக்கும் அந்த மாதிரி படங்கள். இப்போ தான் நான் நிறைய பார்க்குறேன் 80s சினிமாவில். திரும்ப நம்ம எதையா மிஸ் பண்ணிட்டோமா, திரும்ப கற்றுப்போமேன்னு சொல்லிட்டு நைட்டில் பார்க்க முடியுது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணும்பொழுது அதுக்கு கிடைக்கிற வெயிட்டேஜ் என்னால் உணர முடிஞ்சது. அவங்க சும்மா ஒரு கண்ணை அப்படி பண்ணால் கூட அவங்க சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க படத்தில், இங்கே சொல்லக்கூடாது. நானும் மோகன்ராஜனும் முதல் நாள் இவங்க ஸ்க்ரீனிங் எல்லாம் மியூசிக் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போட்டு காமிச்சாங்க. இவங்கெல்லாம் ஆல்ரெடி இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா படம் பார்க்கும்போது இவன் தான் படம் எடுத்திருக்கானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப சைலண்டாக ஒரு பொட்டி பாம்பாக வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. நானே ஒரு புரண்டு சிரிக்கிறேன். ஏன்னா அவங்க எங்களை ரீட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஏன் உங்களுக்குலாம் சிரிப்பு வரலையா? இல்லை நர்வஸாக இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீட்லெஸ் டு சே யோகி பாபு அவர்கள், அவர்கிட்ட ஒரு பவர் இருக்கிறதா பார்க்குறேன்னா, ஒரு ஒரு இறைவனோட சக்தி அவருக்காக வேலை செய்கிறத என்னால் பார்க்க முடியுதுன்னா, ஒரு வாட்டியும் குழந்தைங்களாக இருக்கட்டும், வயசில் மூத்தவங்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவரோட முகத்தை பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஒரு பூரிப்பாக ஆகிடுறது வந்து ஒரு சாதாரண கிரேஸ் கிடையாது. அவரோட ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் வரும்பொழுது அவரோட ஜேர்னி எப்படி, சினிமாவில் அவர் என்னெல்லாம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு அப்படின்றத சொன்னார். அவர்கிட்ட இருந்து அதை கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ பேக் ஸ்டோரி இருக்குது ஒருத்தருக்கும். ஒரு படத்தில் ஒருத்தரும் ஒரு சக்தி இல்லையா? ஸோ அதனால் இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் ஃபிலிம். பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் நான் தான் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வச்சுருக்கீங்க பேர் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு. ஏன்னா வந்து ஐ ஃபீல் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, இந்த பையனும் குட்டி பையன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். ரொம்ப முக்கியமான கீ மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மெச்சூராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அந்த வயசுக்கு. அண்டு நடித்த எல்லாருமே, அருள்தாஸ் சார், அண்ணாச்சி, இவர் சதா, அவர் சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பவரை வந்து ரொம்ப ஈஸியாக வீல்ட் பண்ண முடியாதுங்க. பவர் வந்து எல்லாருக்குமே வேணும், அது எல்லாருக்கும் தெரியும். பவரை எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம்தான். நம்ம ஊரில் ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு, நான் கொஞ்சம் பவரை விரும்புகிறேன் அப்படின்னு. பவர் எல்லாருக்கும் அது மேலே ஆசை இருக்கும். ஆனால் அந்த பவரை வந்து நம்ம கையில் பிடிக்கும்பொழுது இப்போ ஒரு 10,000 வோல்ட் வந்து நல்ல பவர் தான். அதை கையில் பிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன் வேணும், அந்த சக்தி வேணும். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்களோட ஒரு ப்ரிப்பரேஷன்லேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸஸ் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் இப்படி வந்திருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் அந்த நன்றியை சொல்லிக்கிறேன், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே. மோகன்ராஜன் ஐயா, எப்படி உங்களை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? இந்த படத்தில் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாத 2 பாட்டு இருக்குது. நான் மார்த்தட்டி சொல்லுவேன், நான் பெருமைப்படுறேன் அந்த 2 பாட்டுக்கு அப்படின்ற அந்த வந்த வார்த்தைகளாக இருக்கட்டும். அந்த பாட்டு என்ன வந்து இப்போது எம்எஸ்வி சாரோட ஈரா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு, ஹரிஷ்க்கு தத்துவ பாடல்களுடைய ஒரு பவரை வந்து தமிழ் சினிமா மிஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம ரெகுலராக பேசுறது. இப்போ வந்து பழைய அந்த எம்ஜிஆர் சாரோட பாட்டெல்லாம் வந்து இந்த தத்துவ பாடல்கள்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப மணிமணியாக தத்துவம் நமக்கு இன்னைக்கு கூட தேவைப்படுது. அந்த பழைய பாட்டுன்னு சொல்கிறாங்க அது போகிற போக்கில். தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டு வந்து கேட்டு நான் அன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்து வந்தான் வாழ்க்கையில். பொதுவாகவே எனக்கு கோல்ஸோ ஒரு ஆம்பிஷன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு
பழைய டேப்பில் தேஞ்ச மாதிரி அது ஒரு பாட்டு போகுதுன்னு நினைக்காதுங்க. அந்த பாட்டு உங்களுக்குள்ளே போய் எதையாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணோம். நம்ம எதெல்லாம் கவனிக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோமோ, அந்த எல்லா சக்தியும் நமக்காக வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி பழைய பாட்டுன்ற சக்தியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டபோது ஹரிஷே அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. படத்தில் வந்து 2 பாட்டு, எனக்கு இந்த ஈரா கிடையாது, மாடர்ன் மியூசிக் கிடையாது, ஜென்சி கிடையாது, எதுவுமே கிடையாது, பழைய பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல தத்துவ உணர்ச்சி இருக்கிற மாதிரி 2 பாட்டு பண்ணோன்னு சொன்னார். இத்தனை வருஷமாக நான் ஒரு 13 வருஷமாக நான் பின் கம்போஸ் மியூசிக் தமிழ் சினிமாவில். அந்த 2 பாட்டுக்காக நான் என்றைக்குமே பெருமைப்படுவேன். இது வரைக்கும் நான் பண்ண எதையும் நினச்சா பெருமைப்பட்டதில்லை. இந்த 2 பாட்டுக்காக நான் பெருமைப்படுவேன். அந்த பெருமையில் 50% அவருக்கு தான் போகும், மோகன்ராஜனுக்கு. இவ்வளோ அழகான வரிகள், கிம்ஜிங்லேருந்து அது வரைக்கும் எல்லாமே எழுதிட்டார், A to Z. என்ன வேணும், டேக் இட், அந்த மாதிரி. ஸோ அதனால் விஜய், கண்டிப்பாக விஜய் பற்றி பேசணும். இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஆகிட்டார். நாங்கள் மீட் பண்ணும்பொழுது ஆர்டிஸ்டுக்கு வந்து எப்படியாவது ஒரு ஜென்யூனாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து ஸ்டார்ஸ் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது விஜயோட ஆசை எப்பயுமே. இப்போ எனக்காக பண்ண அந்த விஷயத்த சினிமாக்காகவே, மொத்த சினிமா ஃபீல்டுக்காகவே பண்ண ஆரம்பித்து கையில் எடுத்துட்டாரு. நிறைய அவர் எங்கே இருந்தாலும் மழை பெய்யும், எங்கே நின்னாலும் செடி வரும். ரொம்ப ஒரு பியூரான பர்சன், வெரி குட் இன்டென்ஷன்ஸ் இருக்கிற பர்சன். விஜயோட அசோசியேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்த படத்தில் நம்ம திரும்ப ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே ஃபேமிலி மாதிரி இருக்கிறனால ஒன்று சொல்லிக்கிறேன் கடைசியாக கான்சிட்டி பற்றி. ஏன்னா இன்டர்வியூ போனாலும் சரி, வீட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, பாட்டுலாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கமர்ஷியல் படம் எப்போ பண்ணுவீங்க, பெரிய படம் எப்போ பண்ணுவீங்கன்னு இந்த சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும், எத்தனை வாட்டிடா இந்த கேள்வியே திரும்ப திரும்ப கேட்பீங்கன்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி தோணியிருக்கு. நான் 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், கான்சிட்டி தான் நான் பண்ணுற முதல் பெரிய படம். அந்த பெரிய படம்ன்ற பிராக்கெட் இருக்குல்ல, அந்த பிராக்கெட்டில் வரக்கூடிய பெரிய படம். நான் நிறைய உணர்ச்சி பூர்வமான படங்கள் பண்ணியிருக்கேன், ஆன்மபூர்வமான படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய படம் தான் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அதில் வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கான்சிட்டி. அந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஹரிஷ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா ஹரிஷ்க்கும் தெரியும் எனக்கு வந்து ஜனரஞ்சகமான இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் பண்ணணும் அப்படின்ற எனக்கு இன்டென்ஷன் இருக்குன்னு தெரியும். பட் அதுக்கான சரியான படம் வந்தது, அதுக்கான சரியான டைரக்டரும் வந்தார். ஏன்னா நிறைய பேர் கமர்ஷியலாக பண்ணணும்னு அவங்களே ஒரு 100 வாட்டி ஒரு சென்டென்ஸ்க்கு சொல்லுவாங்க, ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியும். ஏன்னா வேற இப்போ சினிமா வந்து கமல் சார் சொன்ன மாதிரி ஒன்றுமே நம்ம தெரியாமல் வந்து எப்படியாவது பழச்சிக்கலான்ற சினிமா இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாருமே ஒரு 10க்கு 1000 விஷயம் தெரிஞ்சு தான் உள்ள வராங்க. ஹரிஷோட ஜேர்னி வந்து ஏபியா, அவரை நான் பார்த்துருக்கேன் டூரிஸ்ட் ஃபேமிலியில், மற்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்பொழுது எவ்வளோ அவரோட அறிவு கூர்மை எவ்வளோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவைப்பட்டது, அதோட வெற்றிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அப்படின்னு. ஸோ அந்த அனுபவம்லாம் இந்த படமாக மாறி இருக்கு. ஸோ பிரசன்ட் மீடியா, நீங்கள் நான் இது வரைக்கும் நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுங்க, உணர்ச்சி பூர்வமான படங்களை சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேசியாச்சு. இந்த படம் 100% சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பூரிப்பையும், அதே நேரத்தில் இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன தாட்டோட உங்களுக்கு எதையாவது ஒன்று திரும்ப கொடுக்கும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதோட வெற்றிக்காக நான் காத்திருக்கேன். அதுக்கு காரணம் தம்பி ஹரிஷ்காக, டைரக்டர். என்னோட முதல் படித்ததுலேருந்து நான் அந்த கதையோடு நான் ட்ராவல் ஆகியிருக்கேன். ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்து இதில் யாரெல்லாம் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு ட்ரீமோடு பேசிக்கிட்டு இருந்த நாட்கள் நினைவில் வருது. அர்ஜுன் சார், நீங்கள் முதல் சொன்ன ஓகே தான் சார், இந்த படம் இங்கே நிற்கிது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹரிஷ் சார்பாக நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவன் வந்து கதை சொல்லிவிட்டு அவன் சொன்ன முதல் ஆப்ஷனும் மாற்றாத ஆப்ஷனும் நீங்கள் மட்டும்தான். அவ்வளோ வந்து அவன் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தது உங்கள் கேரக்டரில். ரொம்ப ரொம்ப உங்களோட ட்ராவல் ஆகிறது ரொம்ப ஹாப்பி சார். இந்த படம் உண்மையாலுமே உங்களுக்கு ஹீரோவாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும் சார். நான் வந்து 4-5 முறை பார்த்துட்டேன். எத்தனை முறை பார்க்கும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்த படம் இது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். எங்கள் ஹீரோயின் ஹானாபென் மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க மேம். உங்களுடைய இங்கே வந்து கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். உங்களுடைய நெக்ஸ்ட் படத்துலேயே நான் எழுதுறேன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளையிலையும். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறதில்ல. ஷான் ரோல்டன் ஐயா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவரோட சேர்ந்ததுலேருந்து தான் என் பேர் வந்து ஒரு லிரிசிஸ்டாக பெருசாக கவனிக்கப்படுதுன்னு நான் நம்புகிறேன். எங்கள் காம்போ பண்ண எல்லா படங்களும் மேக்ஸிமம் ஹிட் ஆகிருக்கு. இந்த வருஷம் வித் லவ் ஓடிடியில் ஹிட் ஆன 29, இப்போ நான் கான்சீட்டில் வந்து நிற்கிறோம்.
கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டோம். ஆனால் எங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் பண்ணுற ஒரு கமர்ஷியல் அட்டம்ப்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் 7 பாடல் இருக்குது, அது அங்கங்கே வந்துட்டு போகும். ஆனால் ஆல்பமாக கேட்டு பாருங்கள், ஒரு ரெண்டு வந்து ஒரு எம்எஸ்வி காலத்து ஒரு பழைய தத்துவ பாடல்களாக பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி வந்து ஹரிஸ்க்கு தான் சொல்லணும். அவன் கொடுத்த ஐடியா தான் அது. அவன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டான ஆள். அவனோட ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நான் வந்து தொடர்ந்து அவனோட பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக பயணிப்பேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக வடிவுக்கரசி மேம், யோகி பாபு அவங்களுடைய காம்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் கொண்டாடுவீங்க நம்பிக்கை. அம்மா நான் வந்து பெரிய ஃபேன் ஆகிட்டேன் இந்த படத்தில். ஏற்கனவே ஃபேன் தான். இந்த படத்தில் நான் வந்து யார் நம்ம மேமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டோம். நாங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா. எங்களுடைய டெக்னீஷியன் டீம் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நானும் சொல்ல வேணாம். ஒரு ஃபேமிலி தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் வெற்றியாகி ஹரிஸ் கண்ணில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன். ஒரு தம்பி ஜெயிக்கிறத ஒரு அண்ணன் பார்க்குற மாதிரி. கண்டிப்பாக ஜெயிப்பா ஹரிஸ். இதில் வந்து அருள் சார் செம்மையாக பண்ணியிருக்கீங்கன்னா, இம்மா நினச்சேன்னா நீங்கள் வர சீன் எல்லாமே சூப்பர். மாஸ்டர் எல்லாம் சூப்பர். சதா பிரிச்சிட்ட. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சில்வர் ட்ரீ விஜய் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி. கான்சிட்டி இந்த டீமே எனக்கு ரொம்ப ஒரு புது டீம். இப்போ நீ பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு காலேஜ் ஆனுவல் டேக்கு அந்த மாதிரி இருக்கும். பூரா பசங்களா இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு. டைரக்டர் முதற்கொண்டு எல்லாமே சின்ன சின்ன பசங்க. ஆனால் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர்ஸ், அதுதான் இங்கே முக்கியம். இங்கே டைரக்டர் பொறுத்தளவு, ஹரிஸ் பொறுத்தளவுக்கு என்ன தேவையோ, விட்டி சார் சொன்ன மாதிரி என்ன தேவையோ அதை எடிட் பார்ப்பல. எடிட்டடாக படம் இருக்கும் ஸ்பாட்லேயே. தேவையில்லா ஷாட்டு எடுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம நிறைய படம் பண்ணுறதுன்னா, இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு நிறைய ஆங்கிள் எடுக்கிறாங்க ஒரே ஷாட்டை. க்ளோஸ்அப்பு, அதுவே சேஷன், அதுவே மிட் ஷாட், அதுவே ஒய்டு, அதுவே டாப், அப்படிலாம் இல்லாமல் என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுத்தார். யாருக்குமே டயர்ட் இல்லை ஆர்டிஸ்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ என்ன வேணுன்ற தெளிவாக இருந்தாங்க. அதே மாதிரி டிஓபி, காஸ்டியூம் டிசைனர் இவா, அவங்க வந்து ஒரு பெரிய டெக்னீஷியனோட பொண்ணு. அவங்க சொல்ல இல்லை, அவங்க யாருன்னா ராம்பராஜ்குமார் சாரோட பொண்ணு. அவங்க ஃபைட் மாஸ்டர். ஆமாம், நிறைய படங்கள் அது ஆல்ரெடி முன்னாடி லவ் மேரேஜெலாம் ஒர்க் பண்ணோம். நல்ல பொண்ணு, சூப்பராக இருந்துச்சு. பிரதர் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் சிறப்பு. பாபுனால காம்பினேஷன் கிடையாது, எடிட்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அர்ஜுன் சாரோட இது வந்து நான் இந்த படம் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்றாவது படம். அந்த டீம் நல்ல டீம். ஹரிஷ் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு வந்து அவர் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கை. அதாவது எப்படின்னா ஒரு கோஆர்டினேட்டராகவும், இபியாகவும், டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் நைட், இந்த மாதிரி நிறையா படங்கள், நல்ல படங்களில் கூட அவர் இருந்திருக்காரு ரீசெண்டாக வந்த படங்களில். ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் அவரே தயாரித்து அவரே இயக்குன படம் தான் அந்த படம். விட்டி சார் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட். ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பேமெண்ட்டோட என்ன தேவையோ டயர்ட் இல்லாமல் அழகாக முடித்தோன்னே டப்பிங் கூப்பிட்டாங்க. வித்தின் எடுத்து ஒரு 15 நாளில் கூப்பிட்டாங்க. அழகாக எடிட் பண்ணி அந்த போர்ஷன் பிடிச்சி இந்த படத்தோட வேலைகள் அந்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணுறப்போ அந்த கேரக்டர், சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் அப்படின்னு பார்க்க மாட்டேன். நம்ம போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அதில் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு அப்படி சொல்கிற ஒரு இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் கேரக்டர், நல்ல கேரக்டர் டீட்டெயில்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த டீம் வந்து தமிழ் சினிமாவுக்கு அடுத்து ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு டீமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நியூ டீம்ஸ் வந்து அடுத்தடுத்து வர தான் நம்ம தமிழ் சினிமா வந்து அடுத்தடுத்து ரெக்க கட்டி பறந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த டீம் வந்து ஒரு நல்ல டீமாக இருக்கும். ஏன்னா இந்த டீம், இந்த படம் வெளியாகிறது மூலயமா இதிலேருந்து பல பேர் வெளியே வருவாங்க ஒரு குவாலிட்டியான டெக்னீஷியனாக. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும். அர்ஜுன் தாஸ் சார், அதே மாதிரி பாபுக்கு எனக்கு காம்பினேஷன் இல்லை. அன்பு தம்பி வடிவுக்கரசி அம்மாவோட நடிச்சிருக்கேன். ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ணியிருக்கோம். ஹீரோயினோட பண்ண இதில் காம்பினேஷன் இல்லை. எனக்கு அண்ணனுக்கு இந்த அவருக்கு தான் விடிவி சார் தான் ஃபுல் சீன் காம்பினேஷன். ஹீரோ 3 பேர் தான். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, அதேமாதிரி சீரியஸாகவும் இருந்துச்சு. அப்புறம் சாண்டோல்டன் சார், அவர் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு ட்ராவல் இருக்குது. ஜோக்கர் படத்துக்கு கம்போசிங் போயிட்டு திரும்ப வந்த ஒரு ட்ராவல். எம்எஸ்வி சார், கண்ணதாசன், வைரமுத்து, இளையராஜா, இமான் யுகபாரதி, அந்த மாதிரி வந்து சாண்டோல்டன், மோகன்ராஜ்
இந்த காம்பினேஷன் இப்போ சேர்ந்துருக்காங்க. தொடர்ந்து பயங்கர சிங்காக ஒர்க் பண்ணி நிறைய படங்கள் பண்ணுறாங்க. எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல்களாக தர்றாங்க. இருவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு இமான் அண்ணாச்சி சிறப்பு. இந்த படம் பெரும் வெற்றி பெற்று ஹரிஸுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல ஒரு படைப்பாளின்ற பேரையும், ஒரு தயாரிப்பாளராக பெரிய லெவலில் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வருமானத்தையும் தரணும். அதுக்கு நான் வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.